கரூரில் நடிகர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு முன்பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் புஸ்ஸி ஆனந்த் மனு தாக்கல். நடிகர் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது விபத்து ஏற்படுத்தியதாக பரப்புரை பேருந்தின் ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலை 2 கட்டங்களாக நடத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. அரசுமுறை பயணமாக அடுத்த மாதம் இந்தியா வருகிறார் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். இருநாட்டு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. 7 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை புதுப்பித்தலுக்கான கட்டணம் ரத்து, ஆதார் ஆணையம் தகவல். மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகளின் உயிரை பறித்த இருமல் மருந்தை பரிந்துரைத்த பிரவீன் சோனி என்ற மருத்துவர் கைது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அமைதி ஒப்பந்தம் செய்தது பாகிஸ்தான் அரசு. பிணை கைதிகளை விடுவிப்பதில் தாமதம் செய்வதை ஏற்க முடியாது, ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. கொழும்பில் இன்று நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதல்.